கடா மாநிலத்தில் மேம்பாட்டு திட்டங்களை அங்கீகரிக்க அடிலான் மற்றும் டிஏபி கட்சிகளைச் சேர்ந்த சிலர் கையூட்டு கேட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் எம்ஏசிசி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் புகார் செய்யுமாறு அடிலான் கட்சியின் துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி அம்மாநில மந்திரி பசார் சனுசி நூருக்கு சவால் விடுத்துள்ளார். மாநில அரசாங்கத்தை நிர்வகிப்பதில் உள்ள தனது பலவீனங்களை மறைப்பதற்காக சனுசி வேண்டுமென்றே அத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக ரஃபிசி சாடினார். ஆதாரம் இருந்தால் நாளையே அவர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் புகார் செய்யலாம். அவரை யாரும் தடுக்கப் போவதில்லை. டிஏபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் பணம் கேட்டு மாநில திட்டங்களை முடக்கினால் அவர் கட்டாயம் அது குறித்து புகார் செய்யலாம் என ரஃபிசி குறிப்பிட்டார். அதனை விடுத்து இடைத்தேர்தலை அவதூறு பரப்பும் தளமாக பயன்படுத்தி மலாய்க்காரர்களை பிளவுபடுத்த வேண்டாம். உங்களால் உங்கள் வேலையை செய்ய முடியாவிட்டால் ஒப்புக்கொள்ளுங்கள். உண்மையில் ஆதாரம் இருந்தால் அதனை ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் ஒப்படையுங்கள் என ரஃபிசி வலியுறுத்தினார். முன்னதாக சில அடிலான் மற்றும் டிஏபி பிரதிநிதிகளுக்கு கையூட்டு வழங்கப்படாததால் கெடாவில் சில திட்டங்கள் முடக்கப்பட்டதாக பரிகாத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குநருமான சனுசி குற்றம் சாட்டியிருந்தார். கடந்த சனிக்கிழமை இரவு பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் சுங்கை பாக்காப் இடைத்தேர்தல் எந்திரத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியில் சனுசி அந்த குற்றச்சாட்டை முன்வைத்ததாக கூறப்படுகிறது.